ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு தமிழில் வீடியோ போட்டு. நீங்கள் யோசிச்சுட்ருக்கலாம் என்ன ஆச்சு என் வீடியோவே பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் ஒர்க், அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு கண்டென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு என்ன கண்டென்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த தமிழ் யூடியூப் சேனலில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பல கண்டென்ட்ஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம சில பர்சனாலிட்டிஸ், செலிப்ரிட்டிஸ் பற்றி பேசியிருக்கோம், டே டு டே திங்ஸ் பற்றி பேசியிருக்கிறோம், ஸ்டோரிஸ் சொல்லியிருக்கிறோம், சில ஒப்பீனியன் ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ என்ன ஆச்சுன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன பேசுறது அப்படிங்கிறது சரியாக தெரியலைங்கிறதுனால அப்படியே ட்ராப் பண்ணியாச்சு. அப்புறம் தான் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எனக்கு புரிஞ்சு ஏன் என்னால் வீடியோஸ் பண்ண முடியல அப்படின்னா, நான் புதுசாக கற்றுக்கிறது வந்து நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதனால என்னால் வீடியோ பண்ண முடியல அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். என்கிட்ட இருந்த எல்லா நாலேஜ், நான் கற்றுக்கிட்ட ஸ்டோரிஸ், என்கிட்ட இருந்த வியூஸ், என்கிட்ட இருந்த ஒப்பீனியன்ஸ் எல்லாமே நான் அந்த டைமில் ஷேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் புதுசாக ஷேர் பண்ணுறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கு காரணம் நான் எதுவும் புதுசாக கற்றுக்கல. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னம்னா, ஒரு இங்கிலீஷ் யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி வாரம் வாரம் ஏதாச்சும் ஒன்று புதுசாக கற்றுக்கிட்டு அங்கே ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அது ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் ஆனால் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் ஏதாச்சும் புதுசாக. ஆனால் தமிழ் சேனலில் போடுறது இல்லை, அது இங்கிலீஷில் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்கே ஒரு தாட்டு, அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கேட்குறாங்க, ஏன் இங்கிலீஷில் மட்டும்தான் பண்ணுற, தமிழ்லேயும் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக தமிழில் பண்ணுறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. என்னால் இங்கிலீஷில் வந்து ஒரு 7 to 8 மினிட்ஸ் பேச முடியுதுன்னா அதே கண்டென்ட் நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தமிழில் 7 to 8 மினிட்ஸ் பேசிட்டு போயிடுவேன். எனக்கு அந்த இங்கிலீஷில் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா, என்னோடய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணும், வாரம் வாரம் ஏதாச்சும் ஒன்று புதுசாக கற்றுக்கணும். ஸோ இந்த வாரம் வாரம் புதுசாக கற்றுக்கிறதுங்கிறத நான் ஆல்மோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இங்கிலீஷ்லேயும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த கற்றுக்கிற விஷயம் ஒருவேளை சில பேருக்கு வந்து போய் சேராதோ அப்படிங்கிறதுனால தான் திருப்பி அதே கண்டென்ட்டை தமிழ்லேயும் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேல் வார வாரம் வர இங்கிலீஷ் கண்டென்ட் அதே நாளில் தமிழ்லேயும் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்கள் எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் இங்கிலீஷில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எடிஃபை லெட்ஸ் லேர்ன் டுகெதர் அப்படிங்கிற சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் தமிழில் வந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ ரீசெண்டாக ஒரு புக் படிச்சுட்டு இருக்கேன், ஹவு டு டாக் டு எனிவன் சொல்லிட்டு. அந்த புக்கில் 2 சாப்டர் நான் படிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னென்னா, நம்ம எப்படி ஒரு பெட்டர் இம்ப்ரெஷன் மேக் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம ஒருத்தவங்களை மீட் பண்ண போகிறோம், எப்படி ஒரு பெட்டர் இம்ப்ரெஷன் மேக் பண்ணலாம். செகண்ட் சாப்டர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பெட்டர் இம்ப்ரெஷன் பண்ணிட்டோம், நம்ம 2 பேசிக் கொஷின் கேட்டுட்டோம், ஹாய் திஸ் இஸ் பிரவீன், ஹவ் ஆர் யூ, அதெல்லாம் பேசியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரில. அவங்க ஒரு ஸ்ட்ரேஞ்சர் எனக்கு, இல்லை அவங்க வந்து எனக்கு பிஸ்னஸ் கொலீக், எனக்கு வந்து அவங்க பார்ட்னர், எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரில அப்படின்னு ஸ்டக்கார அவங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கொடுக்கறதா இந்த புக்கோட கான்செப்ட். ஸோ நான் என்ன பண்ணலான் இருக்கிறேன்னா, இந்த வீடியோ பொறுத்த அளவுக்கு எப்படி ஃபஸ்ட் இம்ப்ரெஷனை பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ட்ரிக்ஸ், அதே மாதிரி ஹை ஹவ் ஆர் யூக்கு அப்புறம் என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 ட்ரிக்ஸ். இது அந்த வீடியோட கண்டென்ட்டாக இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டிப், எப்படி பெட்டர் இம்ப்ரெஷன் பண்ணலாம் அப்படின்னா, ஒருத்தங்களை நம்ம பார்த்தோன்னே சிரிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பேசிக். ஆனால் நம்ம ஜென்யூனாக சிரிக்கிறோமா இல்லையா, நம்ம ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சிரிக்கிறோமாங்கிறது வந்து நம்ம சிரிப்பிலேயே தெரிஞ்சிருங்குவாங்க. ஸோ நீங்கள் சொல்ல நான் ரொம்ப கரெக்டாக ஆக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னாலுமே, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சிரிக்கும்போது நம்ம ரொம்ப குயிக்காக ரொம்ப ஃபாஸ்ட்டாக சிரிச்சுட்டு போயிடுவோம். நம்ம ஒருத்தவங்க ஜென்யூனாக பார்த்து அவங்கள க்ரீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம ஸ்லோவாக ஸ்மைல் பண்ணுவோம். நம்மளோட ஸ்மைலிங் அது அந்த பீக் பாயிண்ட், அதாவது வந்து நம்ம ஸ்மைல் ஸ்டாப் பண்ணுற பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 செகண்ட்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாக ஸ்மைல் பண்ணும்போது அந்த பர்சன் வந்து நம்ம உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள க்ரீட் பண்ணுறோம், அவங்கள பார்க்கல நமக்கு சந்தோஷம் இருக்குது அப்படின்னு அவங்க நம்புவாங்க. ஸோ உங்களோட பேட்டர்ன் ஆஃப் ஸ்மைல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, எனக்கு இப்படி தான் பழகிருக்கு அப்படின்னு சொல்லாமல், நீங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்மைல் பண்ணும்போது, அதாவது ஸ்லோவாக ஸ்மைல் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் வெல்கமிங்காகவும் ஃபீல் பண்ணுவாங்க. செகண்ட், இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், நம்ம யாரை பேசினாலும் அவங்க கண்ணை பார்த்து பேசணுங்கிறது. இதில் 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. நம்ம எந்த பையனா பொண்ணான்னு சொல்லிட்டு. இப்போ சில பொண்ணுங்க வந்து நம்ம வந்து அவங்க ஐயை வந்து டைரெக்டாக பார்த்து பேசும்போது அவங்க கம்ஃபர்டபுளாக இல்லை, ரொம்ப நம்ம வந்து அவங்கள வந்து டிஸ்டர்பிங்காக இருக்குது அப்படின்னா நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் பேசிக்காக இல்லை மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கண்ணை பார்த்து பேசும்போது வந்து அவங்களோட அட்ராக்ஷன் வந்து, அவங்களோட அட்டென்ஷன் வந்து நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கும். நம்மளால் சொல்கிற விஷயங்களை ஈஸியாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும். ஸோ ஐயை பார்த்து பேசுகிறதுங்கிறது நிறைய பேர் கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் நம்ம வந்து அதுக்குண்டான முயற்சி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னம்னா பெட்டராக பண்ண முடியும். நம்ம கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறதுமே பெட்டராக பண்ணலாம். தேர்ட் டிப், இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து இப்போ யார் பேசுகிறாங்களோ அந்த குரூப் டிஸ்கஷனில் நம்ம அவங்கள பார்த்தே நம்ம பழகிட்டோம். ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான லாஜிக். நீங்கள் உங்கள் கொலீக் ஒரு கிளைண்ட்டை பார்க்க போகிறீங்க. இப்போ கிளைண்ட்டை வந்து உங்கள் கொலீகை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் உங்கள் கொலீகை பார்க்காம நீங்கள் கிளைண்ட்டையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கிளைண்ட்டுக்கு என்ன தோணும், இங்கே பாரு நம்ம அவரோட கொலீக் பேசுகிறாரு, அவரை பார்க்காம நம்மளே பார்த்துட்டு இருக்கான்னா
அப்போ அந்த கொலீக் சொல்கிற டாப்பிக்கோட நம்ம என்ன சொல்ல போகிறோம், நம்மளோட ரியாக்ஷன் என்னவா இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதா இவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க. அப்போ வந்து இவர் வந்து நம்மளோட வியூஸ்க்கு வந்து வேல்யூ கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளைண்ட் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது பேர் எபாக்சி ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து பேசுகிறவங்கள பார்க்காம அவங்க யார் ரியாக்ஷன் கொடுக்க போகிறாங்களோ, யார் கவனிக்கிறாங்களோ அவங்கள பார்க்கும்போது அவர் பேசுகிறதோட உங்களோட ரியாக்ஷன் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க, அவங்க டிஸ்கஷனுக்குள்ளே வெல்கமிங்காக இருப்பாங்க. அடுத்து 4வது ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பேசும்போது சில விஷயங்கள்லாம் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தலை வந்து லைட்டாக சொரியுதுங்கிற மாதிரி, கழுத்து திருப்ப ஏதாச்சும் கையில் இருக்கிறத வந்து பண்ணுறது, பொருள் எடுக்கிறது, கீழே வைக்கிறதுங்கிறது எல்லாமே கண்டிப்பாக டிஸ்டர்ப் பண்ணும் பார்க்குறவங்கள. இதெல்லாம் எவ்வளோ அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் ஆக்சுவலாக. லாஸ்ட் டிப் வந்துட்டு, நம்ம வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறோம், நம்ம ஒருத்தங்கிட்ட பேச போகிறோம், இந்த மீட்டிங் ரொம்பவே முக்கியமான மீட்டிங் அப்படின்னா, என்ன பேச போகிறோம், எப்படி பேச போகிறோங்கிறத ஒரு ரிஹர்சல் அட்லீஸ்ட் மைண்டில் வந்து நம்ம உள்ளே போகிறோம், இப்படி பேசணும், இந்த டாபிக்ஸ் பேசுகிறோம், அப்புறம் இதெல்லாம் பேசணும், இப்படி முடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பிளானை விஷுவலைஸ் பிளான் பண்ணிட்டு போகும்போது பெட்டராக நம்மளால் ப்ரெசென்ட் பண்ண முடியும். நம்ம இதை பிளான் பண்ணாமல் போயிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து சொதப்பறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 5 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு பெட்டர் ப்ரெசன்டேஷன் கண்டிப்பாக பண்ண முடியும். இப்போ நம்ம பெட்டர் ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டோம், அவங்களும் இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கணும்ல, அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது முக்கியமான டிப்பு, அவங்களுக்கு இந்த டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நம்ம பேசுகிறோம், அவங்க பாடி லாங்குவேஜ் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை, அவங்க வந்து திரும்பி உட்காந்துருக்குறாங்க, இல்லை அவங்க வந்து சரியாக பேச மாட்டேங்கிறாங்க, அவங்க டோன் ரொம்ப லோவாக இருக்கும்போது இந்த டாபிக் இவங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம வேறு டாபிக் கண்டிப்பாக பேசி ஆகணும். இல்லை அந்த கிளைண்ட் நமக்கு செட் ஆக மாட்டாங்க, அவங்களுக்கு ஒத்து வரல நம்ம ஐடியாஸு, நம்ம வியூஸ் அப்படின்னா நம்ம அங்கேருந்து மூவ் ஆன் ஆகணும். ஆனால் நம்ம அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட டோனை வந்து கரெக்டாக பேசினோம்னா நம்மளால் லாங் டேர்முக்கு அவங்க கூட பேச முடியும், டிஸ்கஷன் அதிகமான நேரத்துக்கு பேச முடியும். இதுதான் ஃபஸ்ட்டு டிப்பு. செகண்ட் டிப் வந்து பார்த்திங்கன்னா, சில சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்துட்டு அந்த மீட்டிங் போயிருப்போம், ஏற்கனவே அதை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதே விஷயத்த ஒருத்தர் வேறு விதமாக சொல்லியிருப்பார். பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சத்தம் அதிகமாக பேசியிருப்பார், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாரு. அப்போ உங்களுக்கு இவர் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாருப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஸோ கண்டென்ட் வந்து முக்கியம்தான், ஆனால் அதே சமயத்தில் அது எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோங்கிறத வச்சு தான் சில சமயம் கண்டென்ட்டே வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறதாகட்டும், நம்ம டோன் ஆகட்டும், பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், நம்ம ஜென்யூனாக இன்ட்ரெஸ்ட் காமிச்சோம் ஒருத்தவங்க சொல்லி கொடுக்குறதுக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், அவங்களுமே இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. ஸோ இது செகண்ட் டிப். தேர்ட் டிப், இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போயிருக்கிறோம், ஒரு ப்ராஜெக்ட் டெமோவுக்கு போயிருக்கிறோம், இல்லை நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் டெமோவுக்கு போயிருக்கிறோம், இல்லை ஒருத்தவங்க ஆஃபீஸ்க்கோ இல்லை வீட்டுக்கோ போயிருக்கலாம். அங்கே போய் பார்க்குறோம், நம்ம அங்கே இருக்கிற ஒரு பொருள் ரொம்ப பிடிச்சிருக்கீங்க, அந்த பொருள் எங்கே வாங்கினீங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறதாகட்டும், இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட், அதை பற்றி ஆன்லைனில் படிச்சிருக்கேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு கேட்குறதாகட்டும், இல்லை ஒருத்தங்கிட்ட போய் உங்கள் ட்ரெஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறதாகட்டும், நீங்கள் எப்படி வந்து உங்களோட இங்கிலீஷ் இவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறீங்க, உங்களோட வாய்ஸோட பேஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறதாகட்டும், இது எல்லாமே ஒரு ஸ்டார்டர். இதை வச்சு உங்களால் ஃபர்தர் கான்வர்சேஷன் ஈஸியாக பில்ட் பண்ணிட்டு போக முடியும். ஸோ இது தேர்ட் டிப். ஃபோர்த் டிப், இப்போ நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ரொம்ப சீனியரான பர்சனாக இன்ட்ரடக்ஷன் வேணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் டேரெக்டாக போய் பேசுறதுக்கு உங்களுக்கு தயக்கமாக இருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டையோ கொலிகோ உங்களோட கொஞ்சம் சீனியருக்கு அவங்கள்ட்ட கூப்பிட்டு, இந்த ஹெட் ஆஃப் தி மார்க்கெட்டிங் நான் பேசணும்னு ஆசைப்பட்றேன், கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களும் சரிப்பா வாப்பா போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய், இவர் தாங்க பிரவீன், இந்த டீமில் ஒர்க் பண்ணுறாரு, இவ்வளோ வருஷமாக இங்கே இருக்க இந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் இது உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் எப்படி அங்கே பேசி அவங்கக்கிட்ட வந்து ஃபர்தர் கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுறீங்கிறது உங்கள் சாமர்த்தியம். ஆனால் உங்கள் ஃப்ரெண்டையோ கொலிகையோ நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி கான்வர்சேஷன் ஸ்டார்டர்ஸாக வச்சுக்கலாம். உங்களுக்கு தான் தயக்கமாக இருக்குது, நான் டேரெக்டாக போய் பேச மாட்டேங்கிற இடத்துல இந்த மாதிரி பயன்படுத்திக்கிறது ஒரு பெட்டர் ஐடியா. லாஸ்ட் 2 டிப், இப்போ உங்களுக்கு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க, கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும், எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ஜென்ரிக்காக நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன், உடுமல்பேட்டிலேருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னம்னா ஃபர்தர் கொஷின்ஸ் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்களா போய்கிட்டு அங்கே என்ன ஸ்பெஷாலிட்டிங்கிறது சில பேர் தான் கேட்பாங்க. அப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லணும். இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து சினிமா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, நான் உடுமல்பேட்டிலேருந்து வரேங்க, இங்கே நிறைய சினிமா எடுப்பாங்க, இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஏரியா, நிறைய படத்தில் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அப்படியா, என்னென்ன சினிமா எடுத்திருக்கிறாங்க, எந்த சீன்லாம் வரும் சொல்லுங்களேன், நான் பார்க்குறேன் அப்படின்னு அவங்க எக்ஸைட் ஆவாங்க. இப்போ ரொம்ப பிஸ்னஸ்மேன்ட்ட பேசுகிறீங்க அப்படின்னா, எங்கள் ஊர் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அண்ட் விண்மில்க்கு ரொம்ப ஃபேமஸுங்க அப்படின்னீங்கன்னா, ஓ அப்படியா, அங்கே இந்த ஸ்கோப்ஸ்லாம் இருக்கா, அக்ரிகல்ச்சர் இருக்கா,
அப்படின்னு அவங்க எக்ஸைட் ஆவாங்க. இதே நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து ட்ராவல் பண்ணுற ஆசைப்படுறவருன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட போயிட்டு எங்கள் ஊர் சுற்றி நிறைய ஹில் ஸ்டேஷன்ஸ் இருக்குது, நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்குது, எங்கள் ஊரை வந்து போர் மேன்ஸ் ஊட்டின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, அப்படியா அப்போ கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குமா, ஓ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஊருன்னு சொல்கிறத வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் கான்வர்சேஷன் எடுத்து போகிறதுக்கு நீங்கள் கொடுக்குற இந்த எக்ஸ்ட்ரா 1 லைன் இன்ஃபர்மேஷன் 2 லைன் இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜென்ரிக்காக என்ன ஊருன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கோன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா 1 லைன் ஆட் பண்ணும்போது கான்வர்சேஷன் ஒன்றும் பெட்டராக இருக்கும். கடைசி டிப், இப்போ நம்ம வந்து ஒருத்தங்கிட்ட எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க கேட்குற கேள்வி என்னவாக இருக்கும்னா, எங்கே ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு கம்பெனி பேர் சொல்லிவிட்டு இங்கே நான் வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னா, ஓ அப்படியா அப்படின்ட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, தெரிஞ்சிருந்தாலும் அங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு புரியாது. அப்போ நம்ம ஏன் இதை வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட் மட்டும் சொல்லிட்டு விடணும், நாங்கள் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறேன், எங்களோட கஸ்டமர் வந்து பேங்க்ஸு, அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து நாங்கள் சாஃப்ட்வேர் செல் பண்ணுறோம், அதன் மூலிமா அவங்களால லோன்ஸ் ஒரு 10 to 15 மினிட்ஸில் கொடுக்க முடியுது அப்படின்னு பிட்ச் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் யாருக்கு சர்வ் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் சாஃப்ட்வேர் பேஸ்ட் கம்பெனின்னு சொல்கிறீங்க, 10 to 15 மினிட்ஸில் லோன் கொடுக்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. இப்போ இதெல்லாம் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க எப்படி 10 to 15 மினிட்ஸில் லோன் கொடுக்க முடியும், சாஃப்ட்வேர் பேஸ்ட் கம்பெனி என்னென்ன ப்ராடக்ட் செல் பண்ணுறீங்க, பேங்க்ஸ் என்னென்ன பேங்க்ஸ் உங்கள் கஸ்டமர்ஸாக இருக்கிறாங்க, பெரிய பெரிய பேங்க்ஸ் உங்கள் கஸ்டமராக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃபர்தர் கொஷின்ஸ் அவங்களால நம்மக்கிட்ட கேட்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்கிற அந்த சின்ன சின்ன லைன்ஸ்க்கு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு எஃபர்ட் போட்டு நம்ம யார்கிட்ட பேசுகிறோன்னு பார்த்து அது தகுந்த மாதிரி ஒரு லைன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி சொன்னோம்னா கான்வர்சேஷன்ஸ் அவங்க கூட நம்மளால பெட்டராக பேச முடியும், அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க, அவங்களும் ஃபர்தராக பேசுவாங்க. கடைசி இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிரும் அந்த பர்சன் கிட்ட. அப்புறம் நம்ம அவங்ககிட்ட சில கேட்க வேண்டிய கேள்விகள், சில அன்கம்ஃபர்டபுள் கொஷின்ஸ் இருக்கலாம். ஏன் இப்படி பிஸ்னஸ்லாம் சரியாக போக மாட்டேங்குது, என்ன ப்ராப்ளம், இல்லை எங்கள் கம்பெனி ஏதாச்சும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கா, ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்காங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்க ஹாப்பியாக அதுக்கும் ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒருத்தங்களை பேச வைக்கிறதுக்கு அவங்க ஈஸியாக ஆன்சர் சொல்கிற 2-3 கொஷின் கேட்டு கம்ஃபர்டபுள் ஆனதுக்கப்புறம் அந்த அன்கம்ஃபர்டபுள் கொஷின்ஸ் அவங்க கேட்கும்போது கூட அவங்க பதில் சொல்ல ரெடியாக இருப்பாங்க. ஸோ இதாங்க இந்த வீடியோவுக்கு. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் ரொம்ப முக்கியமாக இதில் எந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நான் சொன்னதில் சில விஷயங்கள் நான் ஏற்கனவே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுன்னா, ஸ்மைல் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்லோவாக ஸ்மைல் பண்ணுறது, அப்புறம் வந்து அவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறது, விஷுவலைஸ் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ட்ரடக்ஷனை பெட்டராக கொடுக்குறதுங்கிற மாதிரி ஒரு 3-4 ட்ரிக்கை நான் ஏற்கனவே என் டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன், ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதோ. ஸோ நான் ஃபாலோ பண்ணுறதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னா தாராளமாக அனுப்புங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட பேசுகிறதுக்கு கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ என்ன பேசலாம் அப்படிங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த புக்கு கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் சீரியஸ் ஆஃப் வீடியோஸ் இதில் தான் வந்துட்டுருக்கோம். பேரலாக வேறு ஏதாச்சும் டாபிக் பற்றி பேசணும்னாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக பேசலாம். ஸோ தேங்க்யூ, பபாய்.